21ஆம் நூற்றாண்டு சர்வதேச பள்ளி எதிர்புறமாக அமைத்திருக்கின்ற கேட்டவரம் தரும் அம்மையப்பர் விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 10:45 மணிக்குள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடங்கள் புறப்பட்டு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு அந்த நன்னீராட்டு பெருவிழா மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. பக்தோடி மெய்யன்பர்கள் புடைசூழ கடங்கள் புறப்பட்டு இதோ நம்முடைய விநாயகர் ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. 5 கரத்தனை, யான முகத்தனை, இந்தின் இளம்பிறை, கோளும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே இதோ நம்முடைய சத்குரு நாதர் ஐயப்ப குருநாதர் வினோபாஜி அவர்கள் அமைதி குடில் என்ற ஒரு அற்புதமான இடத்திலும் சதாசிவம் தியாகி சதாசிவம் நகர் என்று அமைத்து அங்கே ஒரு அம்மையப்பர் அன்னை தந்தையை போல அம்மையப்பர் விநாயகர் என்று அற்புதமான ஆலயத்தை அமைத்து அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ கடங்கள் புறப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர நாத மேளங்கள் முழங்க இதோ கடங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நன்னீராட்டு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாக வேள்விகள் வேத மந்திரங்கள் முழங்க இதோ சர்க்குரு ஐயப்ப குருநாதர் நம்முடைய வினோபாஜி அவர்கள் அமைதி குடில் என்று ஒரு சிறிய ஆசிரமத்தை ஆன்ம இளைப்பாறுதல் ஆசிரமத்தை உருவாக்கி அந்த இடத்திலே ஒரு முக்குருணி விநாயகரை போல கம்பீரமான ஒரு விநாயகரை உருவாக்கி அம்மையப்பர் விநாயகர் என்று 21ஆம் நூற்றாண்டு சர்வதேச பள்ளி எதிர்ப்புறமாக தந்தையாருடைய சதா தியாகி சதாசிவம் நகர் என்று உருவாக்கி அங்கே இங்கு அற்புதமான அம்மையப்பர் விநாயகர் ஆலயத்தை உருவாக்கி இந்த தை மாதம் அற்புதமான தை மாதம் இந்த 28 என்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 10:45க்கு அம்மையப்பர் விநாயகருக்கு மகா குடமுழுக்கு விழா நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்த கோடி மையன்பர்கள் புடைசூழ பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் மத்தியிலே இங்கே கடங்கள் புறப்பட்டு வரிசையாக இருக்கிறது. நம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நன்னீராட்டு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா திருக்குடமுழுக்கு விழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகம் இன்னும் சிறிது நேரத்திலே 10 மணி முதல் 10:45க்கு சிறப்பாக நடைபெற்று விசேஷ அபிஷேக ஆராதனை விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்று இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்று அற்புதமாக அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று சிறப்பான ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்க இருக்கிறது. எல்லாம் வல்ல 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை குந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக பெற்று நீண்டாயில் நிறைச்சலும் உயர்ப்புகள் மெய்ஞான அருளோடு சகல சம்பத்துகளோடு அனைவரும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள விநாயகருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அல்லல் போம் வல்வினைகள் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாதேரமும் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் கணபதியை கைதுள்ள கால் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய அருளாசி பெற்று அனைவரும் நீண்டாயில் நிறைச்சலும் உயர்ப்புகள் மெய்ஞான அருளோடு மேலோங்கி வாழ வேண்டும் என்று அற்புதமான இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைவருக்கும் எல்லாம் உள்ள விநாயகருடைய அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்க 5 கரத்தனை, யான முகத்தனை, இந்தின் இளம்பரை, போலும் ஈட்டனை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாம் வல்ல அம்மையப்ப விநாயகருடைய அருளாசியை அனைவரும் பெற்று வாழ வேண்டும். சர்க்குரு வினோபாஜி அவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு அமைதி கூடில் அமைத்து அந்த இடத்திலே இந்த அம்மையப்பர் விநாயகர் ஆலயத்தை அமைத்து சதாசிவ நகர் என்று தியாகி சதாசிவ நகர் என்று உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான திவ்ய சேத்திரத்திலே இந்த நன்னீராட்டு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பெருவிழாவை ஆவலோடு பக்த கோடி மையன்மர்கள் புடைசூழ சிறப்பாக நடைபெறுகிறது. இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்.